சிந்து பைரவி சீரியலில் அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான ட்விஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பைரவி ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. அன்னபூரணி பைரவி எப்படியாவது என் பையனை காப்பாத்திடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க, ஆறுமுகத்தை பற்றி எனக்கு தெரியும். சஞ்சய் ஏதோ தெரியாமல் தப்பாக இப்படி அரெஸ்ட் பண்ணியிருக்கான் போல். நான் என்ன பண்ணுறதுன்றத நான் முடிவு பண்ணுறேன். நான் போயிட்டு ஸ்டேஷனுக்கு பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு சிவாவும் சிந்து அதே மாதிரி பைரவி 3 பேரும் போயிருக்காங்க. அங்கே சிவா எப்படியாவது இவனை வெளியே எடுத்தே ஆகணும், ஆறுமுகம் அப்படிப்பட்டவன் கிடையாது நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பைரவி சொல்றாங்க, எனக்கு என் புருஷனை பத்தி நல்லாவே தெரியும். அவன் எப்படி என்ன ஏதுன்றதெல்லாம் அவனுக்கு சர்டிஃபிகேட் நீ கொடுக்கணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. நீ பொண்டாட்டியை ஜெயிலில் அடிக்க வச்சு வேடிக்கை பார்த்த நீ எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிவாவை இக்னோர் பண்ற மாதிரி பைரவி பேசுறாங்க. உடனே சிந்து எதுக்காக இப்படி பேசுற பைரவி, கொஞ்சம் பொறுமையா இரு, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் நான் எதுக்காகவும் பொறுமையா இருக்க முடியாது, நான் முதல்ல எப்படியாவது நான் ஆறுமுகத்தை வெளியே எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு சஞ்சய்வை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அங்கே சஞ்சய் ஆறுமுகத்தை அடி அடி நடிக்கிறாங்க. என் பைரவியை வாடா நீ கல்யாணம் பண்ணுவ, எப்படி அவ கூட நீ வாழ்ந்துற பார்க்கலான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நீ இப்படியெல்லாம் கடத்தல் பொருள் பண்ணுவியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயத்தை வச்சு ஆறுமுகத்தை அடி நடிய அடிக்கிறாங்க. ஆறுமுகமும் எதுவும் சார் எதை வெஞ்சன்ஸை வச்சுட்டு இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க சார், தயவு செஞ்சு கொஞ்சம் நான் சொல்கிறத கேளுங்கன்னு சொன்னால் என்னை எதிர்த்து பேசுவேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு அடிக்கிறாங்க. இது எல்லாம் பைரவி பார்க்குறாங்க. இதை பார்த்த பைரவி என்ன முடிவு எடுக்க போகிறாங்கங்கிறத வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.